தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்து 4 வாரங்கள் கூட ஆகவில்லை. இந்த நிலையில் ரயில் விபத்து முதல் நீட் தேர்வு மோசடிகள் வரை அனைத்துக்கும் மோடி அரசுதான் காரணம் என எதிர்க்கட்சிகள் எழுப்பும் விமர்சனத்தால் தேசிய அரசியல் களம் சூடாகி இருக்கிறது. அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவி கடந்த 10 ஆண்டுகளாகவே காலியாக இருந்தது. இந்த நிலையில் அந்த இடத்தில் இப்போது ராகுல் அமர்ந்து விட்டார். புதிய ஆட்சி அமைந்த 15 நாட்களிலேயே 10 பிரச்சனைகள் என்ற பட்டியல் வெளியிட்டு பரபரப்பை பற்ற வைத்து விட்டார் ராகுல். அதில் குறிப்பாக மேற்கு வங்க ரயில் விபத்து, ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல், ரயில்வே துறை குளறுபடிகள், மக்கள் பாதிப்பு, நீட் தேர்வு மோசடிகள், அதில் நீட் முதல்நிலை தேர்வு ரத்து, யுஜிசி நெட் தேர்வுக்கான வினாத்தாள் கசிவு, பால், பருப்பு, சமையல் எரிவாயு போன்ற பொருட்களின் விலையேற்றம், சுங்க கட்டண உயர்வு, உத்தரகாண்ட் காட்டுத்தீ, டில்லியில் குடிநீர் தட்டுப்பாடு, மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கதால் ஏற்பட்ட வெப்ப அலை, மரணங்கள் என 10 பரபரப்பான பிரச்சனைகள் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த முக்கிய பிரச்சனைகள் பற்றி சுத்தமாகவே வாய் திறக்கவில்லை பிரதமர் மோடி. அதற்கு பதிலாக 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திரா அரசால் கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதற்கு கடந்த 10 ஆண்டுகால மோடி ஆட்சியும் எமர்ஜென்சி காலந்தா என சுட சுட உடனே பதிலடி கொடுத்தார்கள் காங்கிரஸ் தலைவர்கள். அதோடு தற்போதைய பிரச்சனைகள் பிரதமர் மோடி கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமரை கடுமையாக சாட்டியிருக்கிறார்கள். இப்படி இருக்க மோடி அரசின் தொடக்கம் எப்படி இருக்கிற என்ற கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர் என்று தன்னை பற்றி மோடி நம்பிக்கொண்டிருக்கிறார். இது பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. 303 எம்பிக்களை வைத்திருப்பதாக இன்னும் பழைய நிலையிலேயே அவர் இன்னும் இருக்கிறார். தான் கேள்விக்கு அப்பாற்பட்டவராக கருதுகிறார். இப்போது பாராளுமன்றத்தில் பாஜகவில் 240 எம்பிக்கள் தான் இருக்கிறார்கள் என்ற யதார்த்த நிலையை உணர வேண்டும். இப்போது பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் பலம் அதிகரித்து இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் வந்துவிட்டார். அவர் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிகளின் கேள்வி கணைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டும். ஆகவே கடந்த 10 ஆண்டு காலம் பாராளுமன்றத்தை நடத்தியது போல் இப்போது நடத்த முடியாது. இதையெல்லாம் உணர்ந்து மோடி தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சிக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுத்திருக்க வேண்டும். அப்படி கொடுத்திருந்தால் மோடிக்கு ஒரு கூடுதல் மைலேஜ் கிடைத்திருக்கும். அதோடு நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் அமைதியாக நடந்திருக்க. ஆனால் பாஜக அரசு பழைய தவறுகளை செய்கிறது. மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வை கூட ஒழுங்காக நடத்த முடியாத அளவுக்கு ஒரு கையாலாகாத அரசாக மோடி அரசு இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எல்லாமே வாய் ஜபம்தான், செயல்பாடு வெறும் பூஜ்ஜியம்தான் இருக்கிறது. இதற்கு பதிலடியாக மோடி அரசு சொல்வது, புதிய அரசு பதவி ஏற்றவுடன் மணிப்பூரிலும் காஷ்மீரும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர உள்துறை அமைச்சர் அமித்ஷா முழு வீழ்ச்சியில் செயல்பட்டு வருகிறார். புதிய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மும்மரமாக இருக்கிறார். அடுத்த 100 நாட்கள் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு துறையின் அமைச்சருக்கும் பிரதமர் உத்தரவிட்டார். ஆகவே மத்திய அரசில் அனைத்து வேலைகளும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ரயில் விபத்து, நீட் தேர்வு என எதை பற்றி வேண்டுமானாலும் ராகுல் விமர்சிக்கட்டும். அது குறித்து பாராளுமன்றத்தில் அவர்கள் கேள்வி எழுப்பினால் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் உரிய பதிலை அளிப்பார்களாம். ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் பங்கு சந்தையில் 30 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்ட விவகாரத்தை கையில் எடுத்த ராகுல் பங்கு சந்தையின் இழப்புக்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் குற்றம் சாட்டினார். அந்த விவகாரம் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என்று ராகுல் வலியுறுத்தினார். அந்த விவகாரம் உட்பட ஆளும் தரப்புக்கு எதிரான பல விவகாரங்களை பாராளுமன்றத்தில் ராகுல்
எழுப்பி இருக்கிறார். இது வெறும் ஆரம்பம்தான். பாஜக அரசை ஒரு நொடி தூங்க விட மாட்டார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் என்கிறது காங்கிரஸ் வட்டாரம். மோடி ராகுல் யுத்தத்தில் மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி, புதிய பாராளுமன்றம் ஆக்கப்பூர்வமாக நடக்க வேண்டும். இதுதான் நாட்டு மக்களின் ஆசையாக இருக்கிறது. சரி, என்னதான் நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.